to Bagi's Kitchen Mormilagai. இன்னைக்கு இந்த வீடியோல நான் லஞ்ச் அண்ட் டின்னருக்கு என்ன குக் பண்ணேன் அப்படினு பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிருக்கேன். இதோட தண்ணியை எடுத்துட்டு நம்ம ரசம் பண்ணிக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதோட தண்ணியை நம்ம வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். பருப்பு தண்ணி. ரசத்துக்கு பருப்பு தண்ணி ரெடி. இன்னைக்கு பண்ண போகிறது முருங்கைக்காய் சாம்பார், கேரட் பீன்ஸ் கறி. இது சாம்பாருக்கு தக்காளி, இது வந்து ரசத்துக்கு. குக்கர்லேயே வைக்கிற சாம்பார் சொல்கிறேன். இப்போ 4 விசில் அளவுக்கு இந்த பருப்பை வேக வச்சுட்டு அதோட தண்ணி எடுத்து வச்சிட்டோம் இல்லையா ரசத்துக்கு. இப்போ இதுலேயே 1 விசில் வைக்க போகிறோம். இந்த முருங்கைக்காய் போட்டுடலாம். அப்புறம் இந்த தக்காளி, முருங்கைக்காய் சாம்பாருக்கு புளி கம்மி பண்ணிட்டு நீங்கள் தக்காளி சேர்த்து பாருங்கள். அப்புறம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் நான் சாம்பார் பொடி சேர்க்க போகிறேன். இது வீட்டில் பண்ண சாம்பார் பொடி தான். இதோட ரெசிபி நான் சீக்கிரமாக இந்த பேட்ச் தீர்ந்ததுக்கப்புறம் நான் பவுடர் பண்ண வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இது வந்து என்னோடய பாட்டியோட சாம்பார் பொடி, எல்லாருக்கும் ஃபேவரட் சாம்பார். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துட்டேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போதுமே பருப்பு வேக வைக்கிறச்ச ஒரு 4 வெந்தயம், மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தான் வேக வைக்கிறது. அதனால் நான் இப்போ வந்து மஞ்சள் பொடி சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து 1 இல்லாட்டி 2 விசில் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். அவ்வளோதான். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அது மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2 விசில் இல்லாட்டி 1 விசில் போட்டாலே போகிறோம். நான் இதை வேக வச்சு போகிறேன். அதுக்குள்ளே நான் ரசம் பண்ணிட போகிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு பச்சை மிளகா, அடுப்பு ஆன் பண்ண வேண்டாம், அதுக்கு முன்னாடி ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி. நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நான் 1 தான் சேர்க்குறேன். அப்புறம் துளி மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடியும் போட்டதுக்கப்புறம் திஸ் இஸ் ரசப்பொடி. இதுவும் என்னோடய பாட்டியோட ரசப்பொடி. இந்த பேட்ச் முடிஞ்சோடனே அடுத்த பேட்ச் பண்ணுறச்ச நான் உங்களுக்கு இதுவும் வீடியோ எடுத்து போடுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரசப்பொடி. ஸ்பூன் எங்கடா, ஸ்பூன் எங்கே காணமா? இது ஒரு நிமிஷம். இதுவும் நான் ஒரு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்க போகிறேன். இதுவும் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். நமக்கு எவ்வளோ காரமாக வேணுமா, காரம் கம்மியாக வேணுமாங்கிறத பொறுத்து தான் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் பெருங்காயம், அப்புறமா உப்பு. கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உப்பு எல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்க்கணும். போய் கொத்தமல்லி எடுத்துன்னு வந்தாச்சா. இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா ரசப்பொடி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மிளகு ஜீரா பொடி கூட போட்டுடலாம். நான் இந்த ரசப்பொடி தான் யூஸ் பண்ணுவேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா தக்காளி அப்புறம் வந்து புளியோட புளிப்பெல்லாம் வந்து நமக்கு கம்மி பண்ணிடும். அதனால் நான் சேர்க்குறேன். இதோட சாம்பார் 2 விசில் வந்தாச்சு. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். செம்ம வாசனையாக இருக்குது. இப்போது இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் கொஞ்சம் விட்டு இது ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நல்ல இது ஃபஸ்ட்டு கொதிச்சு இதோட ரா ஸ்மெல், நம்ம போட்டிருக்க ரசப்பொடி புளியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சாச்சு. அதாவது கொதிக்கிறதுக்கு அடுப்பில் வச்சாச்சு. அது நல்லா சூடாகணும். அதுக்குள்ளே நம்ம பீன்ஸ், கேரட் கறி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/4 கிலோ பீன்ஸ்க்கு ஒரே ஒரு கேரட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கேரட் நிறையா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போது இதில் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் எந்த கறி பொரியல் எது பண்ணுறதா இருந்தாலும் தேங்காய் எண்ணெயில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போது அதுக்கு கொஞ்சமாக கடுகு போட போகிறோம். கடுகு பொரியட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம்.
ஜீரகம் ஆப்ஷனல், உங்கள் இஷ்டம். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். ஜீரா போட்டாச்சா? உளுத்தம்பருப்பு சேர்த்தா சூப்பராக இருக்கும். அதனால் நான் இப்போ போய் உளுத்தம்பருப்பு எடுத்துன்னு வரேன். இப்போது நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கலாம் உளுத்தம்பருப்பு. இதுக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகா தான். இப்போது 2 காஞ்ச மிளகா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீன்ஸ் அண்ட் கேரட்டை இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். இப்போது பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துட்டு ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம். இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டுறேன். கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வெந்தோடனே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் பீன்ஸ் கறி இது. நீங்கள் இதோட முட்டைக்கோசும் சேர்த்தும் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த பீன்ஸும் கேரட்டும் வேகணும் இல்லையா, ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ மூடி வச்சுக்க போகிறோம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், நிறையா சேர்க்காதீங்க. அப்புறம் நீங்கள் அந்த தண்ணி வற்றுறதுக்கு ரொம்ப நேரம் இதை சாட்டை பண்ணணுமா இருக்கும். அதுக்காக தான். இப்போ அதை நான் மூடி வச்சு குக் பண்ணிக்க போகிறேன். எங்கடா மூடி 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 இதை மூடியாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரசம் கொதிச்சுன்னு இருக்கு இல்லையா, இதே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வத்தணும். அந்த புளி தண்ணி பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் வத்தி இருக்கு. இன்னும் கொஞ்சம் வத்தினோன்னு நமக்கு தண்ணி வேணுமோ இல்லை பருப்பு தண்ணோ விட்டு முடிச்சுட்டுலாம். அதுக்குள்ளே நம்மளோட சாம்பார் ப்ரெஷர் அடங்கிடுச்சு அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. அதுக்குள்ளே நான் பீன்ஸ் கறிக்கு தேங்காவை பொடிச்சுக்க போகிறேன். ஒரு ஹாஃப் மூடியில் ஹாஃப் அளவுக்கு தேங்காய், 1/4 மூடி தேங்காய் போகிறோம். உங்கள் இஷ்டம் தான். தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட போகிறோம். இதை நான் ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கிறேன். பொடிச்சுட்டா போகிறோம். தேங்காய் துருவ முடிஞ்சால் தாராளமாக துருவிக்கோங்க. என்கிட்ட துருவுறதுக்கு இது இல்லை, அதனால் நான் இதை வச்சு பொடிச்சுட்டேன். இப்போது தேங்காவும் ரெடி. நம்மளோட ரசம் நல்ல கொதிச்சுன்னு இருக்கு. இந்த புளி அண்ட் இதோட பச்சை வாசனை போயிடுத்துன்னா நமக்கு ரசம் ஆல்ரெடி. ரசம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இங்கே கறி வெந்துட்டுருக்கு. ப்ரெஷர் கொதிக்கும் போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு. இது லைட்டாக கொதிச்சோன்னா நம்ம பருப்பு ஜலம் சேர்த்துடலாம். ப்ரெஷர் போக ஆரம்பிச்சாச்சு. இப்போது நம்மளோட பொரியலுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அத்தனையும் வற்றியாச்சு. ஆல்மோஸ்ட் டன். கேரட் கூட கொஞ்சம் ஒரு 60-70% வெந்தால் போதும். பீன்ஸ் மட்டும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பீன்ஸும் நல்லா வெந்தாச்சு, செக் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் இன்னொரு 2-3 நிமிஷம் இருந்தது அப்படின்னா சூப்பராக வெந்துடும். இன்னும் துளி அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம். சரி, ஒரு கை அளவுக்கு தண்ணி தெளிச்சிருக்கேன். இனிமேல் இதை ஓப்பன் குக்கிங்கே பண்ண போகிறேன். நம்மளோட ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அதில் பருப்பு ஜலம் சேர்த்து அது நுரைச்சி வரைச்சி நம்ம ஆஃப் பண்ணிக்க போகிறோம். அதுக்குள்ளே இங்கே பீன்ஸ் கறி இன்னொரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ இது மேலே மிச்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, அதையும் இந்த ரசத்தில் சேர்த்துட்டுலாம். அவ்வளோதான். இப்போ குக்கரி ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ரெஷர் போய் நம்மளோட சாம்பார் செம்மையாக ரெடி ஆயாச்சு. வாசனை பிரமாதமாக இருக்குது. முருங்கைக்காய் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போது இதுக்கும் நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்க்க போகிறேன். இனிமேல் தாளித்து மேலே கொட்டினா போகிறோம். ரசத்துக்கு நெய்யிலையும் சாம்பாருக்கு நல்ல நெய்யிலையும் தாளிக்க போகிறோம். இது பீன்ஸ் கறி ரெடி ஆயாச்சு. ஒரு இதில் தேங்காய் துருவல் சேர்த்துன்ற போகிறோம். ஸோ ரசம் பொங்கி நுரைச்சாச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ரசத்தை ஒரு மூடி போட்டு மூடிடலாம்.
இப்போ இந்த பீன்ஸ் கறிக்கு தேங்காய் சேர்த்துடலாம். ரசத்துக்கு தாளிச்சு கொட்டிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு என்றைக்குமே நெய்யில் தாளிச்சு கொட்டுங்க, பிரமாதமாக இருக்கும். இப்போ அந்த நெய்யில் கொஞ்சமாக கடுகு பொரிய ஆரம்பிச்சோமா, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்மளோட ரசத்தில் இதை சேர்த்துருப்போம். அவ்வளோதான், சல்லுன்னு. இப்போ இதை மூடிக்கலாம். இப்போ நம்மளோட சாம்பாருக்கு தாளிச்சு. இப்போது சாம்பாருக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் 1 ஸ்பூன். அதில் கடுகு சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே 4 வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இதோட 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த தேங்காய் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்மளோட சாம்பாரில் சேர்த்துக்குவோம். சாம்பாரை நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசி அந்த மாதிரி தேங்காய் சேர்த்தா அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சாம்பாருக்கு. அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் ரெடி. சாதம் நான் ரைஸ் குக்கரில் வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் நான் பிளேட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சாதம் வித் நெய், தக்காளி ரசம், முருங்கைக்காய் சாம்பார், கேரட் பீன்ஸ் கறி. சூப்பரில் லஞ்ச் ரெடி ஆயாச்சு. அடுத்து நான் டின்னர் பண்ணுறச்சோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டின்னர் டைம் வந்தாச்சு. சரி, டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் மத்தியானம் வச்ச சாம்பார் கொஞ்சமும் ரசத்தோட அடியும் கொஞ்சம் கிடச்சிது. இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஒரு பிளெண்டர் ஜாரில் ஃபஸ்ட்டு ரசம், சாம்பாரோட பேலன்ஸ் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். தண்ணிக்கு பதிலாக நம்ம இதை சேர்த்து பிசைய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவில் கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கிறேன். நமக்கு இந்த சாம்பார் ரசத்துலேயே உப்பு இருக்கும், அதனால் நம்ம சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு. நான் இப்போ சேர்க்க போகிறதில்ல. இதை கொஞ்சமாக சேர்த்துட்டு பசஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி பண்ண போகிறது கேரட் ரைத்தா. இதை நல்லா பசஞ்சுக்கலாம். பசஞ்சிட்டு காட்டுறேன். நல்லா பசஞ்சிட்டேன். நல்லா சாஃப்டாக பசஞ்சுக்கணும். பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ ஒரு மூடி வச்சு ஒரு 15-20 மினிட்ஸ் அளவுக்கு இதை ஊற விட போகிறேன். அதுக்குள்ளே நான் கேரட் ரைத்தாக்கு கேரட் துருவி எடுத்துக்கிறேன். ஒரு 2 கேரட் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகா. அதுக்கு இங்கே தாளிச்சு கொட்டுறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடுகு பொரிய ஆரம்பிச்சோன்னா கொஞ்சமாக ஜீரகம், சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா இது சேர்த்துக்கிறதுக்குள்ளே இந்த பாத்திரத்தில் எதில் ரைத்தா பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த கேரட் சேர்த்துடலாம். சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை தாளிப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் இந்த தாளிச்சு கொட்டினதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரைத்தாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாம். இதுமாரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தயிர் சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போது நம்மளோட சப்பாத்தி மாவு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஊறியாச்சு. இப்போது அதை நான் சப்பாத்தியாக ரோல் பண்ணிட்டு காட்டுறேன். ஏன்னா ஒரு கையில் கேமரா இருக்கிறதுனால ஒரு கை வச்சு ரோல் பண்ண முடியாது. உருட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே கல் காய வச்சுருக்கேன். கல்லில் இதை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நான் இன்றைக்கி வந்து நெய் சேர்த்து அதை குக் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் எண்ணெய் இல்லாட்டி அப்படியே ப்ளைனாக கூட குக் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம்.
இதுக்குள்ளே நான் இன்னொரு சப்பாத்தி இது பண்ணிடுறேன். இப்போது இன்னொரு சப்பாத்தியும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் இல்லாட்டி வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி திருப்பிட்டு அடுத்த பக்கமும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு கேரட் ரைத்தா மாதிரி நான் இப்போ வந்து பன்னீர் வச்சு ஒரு ரோல் மாதிரி இதை பண்ண போகிறேன். நீங்கள் அப்படியும் பண்ணியும் சாப்பிட்லாம். சும்மா நார்மல் பன்னீர் சப்ஜி தான், ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை இதுக்குள்ளே வச்சு நான் ரோல் மாதிரி பண்ண போகிறேன். சீஸ் மேலே சேர்த்துக்கலாம், உங்களுக்கு வேணால் மயனீஸ் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காட்டி ரோலும் போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில், சிம்பிளாக வீட்லேயே எப்படி பண்ணலான்னு. அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க சப்பாத்தி 2 சைடும். எப்போதுமே சப்பாத்தி குக் பண்ணுறச்ச ஃப்ளேம் ஹையில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஹார்ட் ஆகிடும். இப்போ நமக்கு ஒரு சப்பாத்தி ரெடி ஆயாச்சு. இதை எடுத்துக்கலாம். 2வது சப்பாத்தியும் சேர்த்துட்டேன். மெல்லிசாகிடுறதுனால எனக்கு இப்போல்லாம் ரவுண்டாகவே வரமாட்டேங்கிறது சப்பாத்தி. மேபி இன்னும் கொஞ்சம் இது வேணும்னு நினைக்கிறேன். ரொம்ப மெல்லிசாக பேப்பராட்டம் இட்டால் அப்படி ரவுண்டாக வரமாட்டேங்குது. எடுக்கிறச்ச ரவுண்டு வந்து இப்படி ஆகிடும். இப்போ இதுவும் குக் ஆகட்டும். எல்லா சப்பாத்தி போட்டுட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். கேரட் ரைத்தா அண்ட் சாம்பார் ரசம் சப்பாத்தி 2மே ரெடி. நீங்களும் இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் ரைத்தாவும் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.